நம்ம இப்போ செய்ய போகிறது எள்ளு உருண்டை. இதுக்கு நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் எள்ளு எடுத்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்ம இந்த டைமில் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு எள்ளை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தையும் இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். பாதாமை கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம நெய்யில் வறுத்து அதிலே கொட்டிக்கலாம். பாதாமையும் இதில் கொட்டியாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு பிடிச்சிக்கலாம். நல்ல நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அந்த உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எள்ளு கொஞ்சம் நைஸாக அரைச்சா தான் அழகாக பிடிபட வரும். அதனால் நான் எள்ளை திருப்பி கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், இவ்வளோ அழகாக உருண்டையாக வருதுன்ட்டு. நம்ம பாக்கி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது கால்சியம் சத்து கம்மியாக உள்ள பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கை கால் வலி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2-3 எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.